திருப்புகழ் 653. வேழம் உண்ட விழா கனி அதுபோல மேனி கொண்டு வியாபக மயல் ஊறி நாளும் மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி நானு நைந்து விடாது அருள் புரிவாயே. மாள அன்று அமணீச்சர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா காளகண்டன் உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே. நானு நைந்து விடாது அருள் புரிவாயே. காசி கங்கையில் மேவிய பெருமாளே. கங்கை ஆற்று கரையில் பொருந்தியுள்ள காசியம்பதியில் விரும்பி வீற்றிருக்கும் பெருமாளே. முன்னர் சமணக் குருக்கள் கழுமரத்தில் தாமே ஏறி இறந்து போகும்படி அந்த சமணருடன் அனல்வாது புனல்வாது புரிந்து வெற்றி பெற்ற சிறந்த ஞானமணியே. மயில் மீது எழுந்தருளி வரும் வீரரே. நஞ்சுண்ட கழுத்தினான உமையின் பதியான சிவபிரான் ஈன்றருளிய பிள்ளையே. வேழ நோயினால் உண்ணப்பட்ட விழாம்பழத்தை போல உள்ளே இருக்க வேண்டிய சத்து இல்லாத மேனியை அடைந்து மிக்க காமம் கொண்டு நாள்தோறும் அறிவில்லாதவர் போன்று மிக்க தளர்ச்சி அடைந்து நானும் மெலிந்து வாட்டம் அடையாத வண்ணம் அருள்வாயாக. வேழம் உண்ட விழா கனி. இதன் பொருள் யானை நோயினால் உண்ணப்பட்ட விழாம்பழம் போல என்பதாகும். இந்நோய் விழாம்பழத்தினை பற்றுமானால் அதில் ஓடு மட்டும் இருக்கும். உள்ளே இருக்க வேண்டிய சதை பற்று எதுவும் இராது. எனவே உள்ளீடு அற்றதற்கு இதனை உவமை கூறுவர். யானையால் உண்ணப்பட்ட விழாம்பழம் உள்ளே ஒன்றும் இராது என்று பொருள் கொள்வாரும் உண்டு. விழாங்கனி என்பது விழாக்கனி என்று வந்துள்ளது. வேழம் என்ற நோய். வேழம் என்றால் யானை என்றும் பொருள். அதனால் யானை உண்ட விழாக்கனி என்றும் எடுத்துக்கொள்ளலாம். யானை நோய் தாக்கப்பட்ட விழாக்கனி என்றும் பொருள் கொள்ளலாம்.